நேயர்களுக்கு வணக்கம். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க பார்ட் 2க்குள்ள போகலாம். வணக்கம். போமா மணி. வேட்பாளர் சொல்லவா மணி? வேட்பாளர் ஒரே சரி, நமக்கு அந்த கட்சியிலிருந்து ஒரு சோர்ஸ் ஒன்று வந்துச்சு. அமைச்சர் பட்டியலே முதல்வர் விஜய், துணை முதல்வர் புஷி, நிதியமைச்சர் செங்கோட்டையன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நீர்வளத்துறை அமைச்சர் அருண்ராஜ், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தமிழக வளர்ச்சித்துறை நான் குச்சட்னி, மதுவிலக்கு உனக்கு தான், உனக்கு நீ எடுத்துக்கோ 10 ரூபா வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனா நீ எலெக்ஷனுக்கே கமிஷன் வாங்கணுங்க தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, அடுத்து தொழில்நுட்பவியல் சேவை துறை, அது நம்ம ராம்குமார், இந்த குஜராத்தி சௌராஷ்டிரக்காரு அவரு. அப்புறம் பால்வளத்துறை மதியழகன், யாரு நமக்காக சிறைக்கு போனார்ல அவரு. அப்புறம் நாஞ்சில் சம்பத் பள்ளிக்கல்வித்துறை. அதுக்கப்புறமா வெங்கட்ராமன் இந்து சமய அறநிலைத்துறை, பொட்டோட வருவார், அதனால அவருக்கு அது. அப்புறம் ராஜசேகர் பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சர். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஷெட்யூல் கேஸ்ட். இவர் ஒரு ஆளு தான் 20 வருஷமா தளபதி கூடவே இருக்கிற ஒரே ஆளு. இவர் ஷெட்யூல் கேஸ்ட்ங்கிறனால இவர் ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கோம். இப்ப அவருக்கு அதே அமைப்பை துறையை கொடுத்துடலாம். ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் இந்த பொறுப்பு வந்துரும். விஜயலட்சுமி கைத்தறி, நம்ம தோத்தாலும் நீ தான் அமைச்சர். விஜயலட்சுமி கைத்தறி அமைச்சர். அப்புறம் பிரபு அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இந்த கம்யூனிகேஷன் ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது பர்வேஷ், ரீல்ஸ் எல்லாம் நல்லா எடுப்பாரு அவரு. அப்புறம் பத்திரப்பதிவு, கட்ட பஞ்சாயத்து ஊழல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸியா சரவணா அவர் கொடுத்துடலாம். இன்னும் நிறைய பேருக்கு பதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஆளுங்கட்சியில இருந்து முக்கியமான நபர்கள்லாம் வர போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒதுக்கி எடுத்து வச்சிருக்கோம். புதுசா ஏதாவது ஒரு துறையை உருவாக்கிடலாம் நம்ம. மணி அதெல்லாமே என்கிட்ட கொடுத்தாரு, நான் ரெடி பண்ணியிருக்கேன் மணி. இதெல்லாம் நாம கொடுக்குறோம், கரெக்டா கொடுத்துடுறோம். இப்போ ட்விட்டர்னே ஒரு துறையை உருவாக்குறோம், அதுக்கு சோனியா தான் அமைச்சர். ஆமா, அதெல்லாம் பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்னு இப்ப ஏதோ ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான ஆளை நாங்க ஆளுங்கட்சிக்கு கொண்டு வந்துட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, அவங்க ஆளுங்க எல்லாம் குறையுதா அப்படிலாம் பேசிட்டு. ஆமா மணி, ஆனா அவர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா என்னை விட உன்னை விட ஓரளவுக்கு ஃபேமஸ் தான், அது என்னமோ உண்மைதான். ஆமா, அப்ப ஒண்ணுமே இல்லாத செங்கோட்டை நம்ம கூட்டுறோமோ ஃபயர் விட்டோம்ல, அதுக்கெல்லாம் ஃபயர் விடமோ இது நம்ம இப்படி பேசினாதான் நம்ம வண்டி ஓடும், அதனால நம்ம அப்படி பேசிக்கலாம். தளபதி ஒட்டுமொத்த ரகசியமா அவருக்கு தான் தெரியும். அவர் அவுத்து விட்டாருன்னா அசிங்கமா இருக்கும், அதனால கஷ்டமா வேணாம், அப்படி வச்சுக்கலாம். ஆமா, ஆனா என்ன, முதல் முறை முதலமைச்சர் இருக்காரு. முதல் முறை முதலமைச்சர் ஆமா, தளபதி இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. ஆமா, அதனால முதல் முறை. ஓபிஎஸ் கூட 3 தடவை. ஆமா, ஓபிஎஸ் போட்டியிட்டு பெரியகுளம், அப்புறம் அங்க இருக்கிற இதுலலாம் ஆண்டிப்பேட்டில நின்று மக்கள் ஓட்டை வாங்கி முதலமைச்சர் வேட்பாளரா நின்று ஜெயிச்சாரு. அதனால அவர் 3 முறை முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி கூட முதல் முறை முதலமைச்சர்னு கூட அவுத்து விடலாம். யார் இவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான்னு கேட்டா இல்ல, யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு தெரியும். அதனால இந்த மாதிரி டம்ப் பண்ணி இது பண்றதெல்லாம் நம்ம கரெக்டா பிளே பண்ணணும் மணி, கரெக்டா தான் பண்றோம், நம்ம பண்ணலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப ஈரோடு போக போறாரு நம்ம தலைவர் தளபதி. அவ்வளவுதான், ஈரோடே ஈஜிப்டா மாறிடும். சுடுகாடு இல்லம்மா, இது பாலைவனமா இல்ல, அது என்ன அந்த மாதிரி பழங்காலம் சூப்பரா மாறிடும். அது வேற பெரியார் ஊரு, அடிச்சு துரத்திட்டாங்கன்னா வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க போய் பெரியாருடைய கொள்கை எல்லாத்தையுமே பேசணும், நிறைய பேசணும். சரிங்க, அது இல்லாம சாதி ஒழிப்பு, கொங்கு மண்டலம் சாதி ஒழிப்பை பத்தி அங்க பேசணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம அங்கேயுமே இந்த முருகன் கோவில், இஸ்லாமியர்கள்லாம் ஒன்னா இருக்கிற கோவில்கள் இருக்கு, அதை பத்தி பேசணும். பேச மாட்டாரு. இந்த எஸ்ஐஆர் பத்தி, அடுத்து இந்த மற்ற பாஜக பத்தி பேசணும், பேச மாட்டாரு. கடைசியா என்ன பேசுவாரு, நம்ம தலைவர் ரொம்ப தெளிவா இருக்காருப்பா. தலைவர் அப்படின்னாலே அவர் எதுக்காக இருக்காருன்னா திமுக எதிர்ப்பு தான் வருவாரு, அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அது மட்டும் இல்லன்னா கடைசியா அந்த பிளாஸ்ட் முடிச்சாருன்னு. ஆமா, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். 10 நாளைக்கு ரீல்ஸ் கண்டென்ட் நம்ம கிடைச்சிருச்சு, அது போதும் ஆட்சியை பிடிக்க. அவர் பேசுற ஒரு 4 பஞ்ச் டைலாக் கிடைச்சிருமா, அந்த 4 டைலாக்கு 40 நாள் கணக்கு வச்சுக்கோங்களேன். அடுத்து இன்னும் ஒரு 2 இடத்துல கூட்டம் போடுவாரா, அதுக்கு ஒரு 4 டைலாக் வச்சுக்கோங்களேன். அடுத்த 3 மாசம் எலெக்ஷன் முடிச்சிருமா, யார் ஆட்சியை பிடிப்பா? போதும், 4 டைலாக் போதும். 4 டைலாக் ஆட்சியை பிடிச்சாருன்னு நாட்டோ அமைப்புகளே இப்ப வாய புழப்போம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு அசைன்மெண்ட் வேற கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்ப தமிழ்நாடு காவல்துறை தேவையில்லாம நிபந்தனை விதிக்கிறாங்க பாருங்க, பாண்டிச்சேரி போலீஸ் கிட்ட கத்துக்கோங்க, பார்த்து அவங்க எப்படி பாதுகாப்பா நடந்துட்டாங்க, மரியாதையோட. பாண்டிச்சேரி நம்மள காரி துப்புச்சு, அசிங்கப்படுத்துச்சு, கேவலப்படுத்துச்சு. அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு போலீஸ் நடந்துக்கணும், அதுதான் சரியா இருக்கும்.
நாங்க முறை நேர்ல போனோம், பர்மிஷன் கொடுக்கல. 2வது டிஜிபி பார்த்தோம், பர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் மறுபடியும் முதலமைச்சரே பார்த்தோம், பர்மிஷன் கொடுக்கல. கடைசியில உள்ளரங்கத்தை கொடுத்தாங்க. அந்த உள்ளரங்கமும் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷலால நமக்காக கொடுக்கல. ஏற்கனவே அந்த உள்ளரங்கத்துலதான் பல மாநாடுகள் அரசியல், பாண்டிச்சேரியில அரசியல் கட்சி கூட்டம்னா அந்த உப்புளவு அந்த கிரவுண்டு தான். அதுலயும் முக்கியமா என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதே அந்த கிரவுண்ட்ல தான். என்ஆர் அப்படின்னா என்னங்க, என் ரங்கசாமியா இல்ல நமது ராஜ்யம்னு அடிச்சு விட்டாரு. அந்த கிரவுண்ட்ல தான் அடிச்சு விட்டாரு. ஜெயலலிதா போய் அந்த கிரவுண்ட்ல தான் மாநாடு நடத்தினாங்க. என்னன்னு பேசினாங்க, காங்கிரஸ் எதிரினா என்ஆர் காங்கிரஸ் துரோகின்னு பேசின அந்த இடம் தான். எல்லா அரசியல் கட்சி கூட்டமும் அங்கதான் நடக்கும். அதனால இவரு அங்கதான் நடத்தியிருக்காரு. எல்லாருக்கும் கொடுக்கறதா கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து அப்படி பேசலாம். சரி, அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உள்ளரங்கம், நம்ம கேட்டது ரோட் ஷோ, கொடுத்தது உள்ளரங்கம். ஆனா இவன் தமிழ்நாடு போலீஸை பார்த்து கத்துக்கணும்னு இவங்க அவுத்து விடுறோம், நம்ம அவுத்து விடணும். புரியுது? கேவலப்படுத்தி அப்படி பண்ணிக்கலாம். சரிண்ணா, இப்ப நேத்து நம்ம கூட்டம் நடந்ததுல அதை பத்தி பேசுங்க, நேயர்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு கட்சி இப்படி ஒரு டுபாகூர்த்தனமா ஒரு கூட்டம் போடுமா அப்படின்னு கேட்டா அது நம்ம தளபதி கண்ட்ரோல்ல இருக்க நம்ம கட்சி தான். ஒரு செயற்குழு கூட்டம்னா யாரு வரணும்? தலைவர் வரணும். வரல, ஸ்லீப்பிங். அவர் திங்கிங் ப்ராசஸ்ல இருக்காரு. அவர் ஒரு பிஹெச்டி பண்றதுக்காக கூட செய்யலாம்ல, ஒரு ஆராய்ச்சி கூட செய்யலாம்ல. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க நடத்துங்கன்னு சொல்றாரு. ஒரு கட்சியவே நீங்க நடத்துங்கன்னு சொல்றாருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான வேலைகள் இருக்கும்னு நம்ம பார்க்கணும் மணி. புரியுதுங்களா? அடுத்து வேட்பாளர் எல்லாத்தையும் தலைவர் அறிவிப்பாங்கன்னு ஒரு தீர்மானம். இப்படி ஒரு கேவலமான தீர்மானத்தை பாத்துறீங்களா? வேட்பாளர் தலைவர் தான் அறிவிப்பாங்க, பின்ன செக்யூரிட்டியை வந்து அறிவிப்பாங்க, கட்சியோட செக்யூரிட்டி அறிவிப்பாங்க, இல்ல வந்து அந்த அந்த ஏரியால இருக்க வேற யாராவது வந்து அறிவிப்பாங்களா? இல்ல வேற கட்சியா? நம்மள பார்த்து தீர்மானம்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்கல்ல, அதுக்காகவே இது எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. ஆமா, புசியோட போனை எடுக்கலன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு தீர்மானம். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு தீர்மானம். நம்மளை மட்டும் கத்துக்கணும் எல்லா கட்சியுமே. அப்படி இருக்கு நம்ம கட்சி. அது மட்டும் இல்ல, வேட்பாளர் அறிவிக்கிற முழு அதிகாரம் தலைவருக்கு தான் இருக்குன்னு அங்க தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும் போது இங்க பல் டாக்டருக்கு ஒருத்தங்க தான் வேட்பாளர்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சுதந்திரம், தளபதி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சுதந்திரம் எந்த கட்சியில இருக்கு? நம்ம கட்சியில தான் இருக்கு. அப்ப அது மட்டும் இல்ல, இங்க புசியோட போனை எடுக்கணும், மாவட்ட செயலாளர் கட்டுப்படுத்தணும்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாவட்ட செயலாளர் எடுத்து பனையூர்லயே முற்றுகை போராட்டம். இப்படி ஒரு சுதந்திரமான கேவலமான ஒரு கட்சியை நம்ம தான் பாக்குறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நாம வரோன்னு பயம் எல்லாருக்கும். அதனால வந்து நாம வந்து பண்ண வேண்டியிருக்கு. நேத்து கூட ஒரு செய்தி வந்துச்சு அழகா. ஈரோடுல முதல் வரிசையில 2000 பெண்கள் தளபதியோட பக்கத்திலே பாதுகாப்பாக நிற்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கூட்டம் நடத்துறது நாம, ஏற்பாடு பண்ணது நம்ம கட்சி தான், சுத்தி இருக்கிற நம்ம தொண்டர்கள் தான். 2000 பெண்களுக்கு பாதுகாப்பு அப்போ தொண்டர்கள் கொடுக்க மாட்டாங்க, விஜய் தான் கொடுக்கணுமா? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு? தொண்டர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு யார் கொடுப்பா? 2000 பேர். இவர் சினிமால வர மாதிரி ஒத்தாளா அடிப்பாரு. இது தொண்டர்களை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? கூட்டு வந்த தொண்டர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாதா? என்ன ஒரு கேவலம், அசிங்கம். நம்மளால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் மணி. நல்ல வியூஸ் போகுது இந்த மாதிரி ஒரு காம்போ. அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் மணி.